வணக்கம் உறவுகளை, நான் உங்கள் மதுசூதன். தீபாவளி நாளை முன்னிட்டு கனடாவில் இருக்கிற இந்தியா டேஸ்ட் எனப்படுகின்ற கடை தொகுதிக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள், தீபாவளியை வரவேற்கும் முகமாக கடையில் எவ்வளவு அலங்காரங்கள் இடப்பட்டிருக்கின்றது. கடை உரிமையாளர் உள்ளுக்குள்ளே அழைத்து அன்பாக அனைத்தையும் வீடியோ பதிவு செய்ய சொன்னார். அந்த வகையிலே உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா தீபாவளிக்குரிய இனிப்பு பண்டங்கள் மற்றது அன்பளிப்பு பொருட்கள் எல்லாம் இருக்கின்றது. கடையினுடைய உடனுக்குடன் தயாரிக்கப்பட்ட சுவையான உணவுகள் இது வட இந்தியாவினுடைய உணவகத்தினுடைய தொகுதி. அந்த வகையிலே இன்றைக்கு சனிக்கிழமை மிகவும் அள்ளுகொள்ளையாக மக்கள் வந்து கடை நிரம்பி இருக்கின்றது. வெளியிலேயும் கனவேர் காத்திருக்கிறார்கள். வட இந்திய உணவகம் ஒன்று, அதுவும் டேஸ்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடை. பிரதானமாக இது ஸ்வீட்ஸுக்குத்தான், அதாவது இனிப்பு பண்டங்களுக்கு பேர் போன கடை. அருகிலே இருக்கின்ற கடை. அந்த வகையிலே அந்த கடை தொகுதிக்கு வந்தால் கிஃப்ட் பாக்ஸுகள் வந்து இனிப்பு பண்டங்கள் தீபாவளியை மிகவும் கொண்டாடும் முகமாக பல வகையான ஸ்வீட்ஸ் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. கடை இனியில்லைன்ற அளவுக்கு கண்கவர் வண்ணங்களிலும் மின்குமிழ்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் நேர்த்தியாகவும் மிகவும் அழகாகவும் இருந்தது. அனைவரும் வந்து ஆர்டர் பண்ணி அந்த கடையே நிரம்பி இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பலரும் வந்து கியூவில் நின்றார்கள். கடை அந்தளவுக்கு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. உள்ளும் புறமுமாக மின்குமிழ் வேலைப்பாடுகளினால் தீப ஒளி என்கின்ற அந்த எண்ணெய் கருவுக்கு ஏற்றால் போல தீபங்களினால் மின் ஒளியினால் அந்த கடை மிகவும் கனடாவிலே அனைத்து கடைகளையும் வந்து பார்க்காமல் இதை மட்டும் பார்க்க வேண்டும், உள்ளுக்கே போக வேண்டும் என்ற தோரணையிலே வந்து மிக அழகாக அங்கே வந்து அலங்காரங்கள் மின்குமிழ்களால் ஈடப்பட்டிருந்தது. அதை விட இங்கே ஒரு ஸ்பெஷலான விடயம், இவர்கள் வெளிப்புற கடையொன்றையும் அமைத்திருக்கின்றார்கள். அங்கே வந்து எல்லோருமே உள்ளுக்குள்ளே போய் பார்த்து அதை வேண்டிக் கொண்டு போய் குடும்பங்களோடு மகிழ்ந்திருப்பதற்காக பல பொருட்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சும்மா சொன்னமென்றால், அதாவது வறுமையாக சொல்ல வேண்டுமென்றால் அவுட் சைட் ஷோரூம் மாதிரி இருக்குது. ஒரு கண்கவர் விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. உள்ளுக்குள்ளே வந்து என்னென்ன விதமான பொருட்கள் இருக்குன்னு பாருங்கள். கிஃப்ட் பாக்ஸுகளை பாருங்கள், எல்லாமே ஒரு ஹை ஸ்டாண்டர்டான பாக்ஸுகள். இந்த பொதியிடப்பட்ட முதலே வந்து அது அலங்காரப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு விடயங்கள், நட்ஸுகளில் இருந்து இனிப்பு பண்டங்களில் இருந்து ஸ்வீட் ஐட்டங்கள், மற்ற ஸ்வீட் ஐட்டங்கள்லேருந்து எல்லாம் இதான் கவுண்டர். இதில் வந்து பே பண்ணலாம். பாருங்கள், எத்தனை விதமான வட இந்திய இனிப்பு பண்டங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். உங்களுக்கு வேண்டுமென்றால் சாம்பிளை கூட எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். எந்த பேமெண்ட்டுமே செய்ய தேவையில்லை. அந்தளவுக்கு வட இந்தியா, மும்பையினுடைய மற்ற மகாராஷ்டிரா, வெவ்வேறு ஹைதராபாத் இப்படியான பல இடங்களுடைய விசேடமான இந்தியர்களுடைய வட இந்தியர்களுடைய இனிப்பு பண்டங்கள் இங்கே அனைத்துமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கே பாருங்கள், நாங்கள் விரும்பி சாப்பிடுகின்ற இந்த பூரி எனப்படுகின்ற அந்த இனிப்பு பண்டங்கள்லேருந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து இங்கே இருக்கின்றன. எண்ணுக்கணக்கான இனிப்பு பண்டங்கள் தீபாவளியை வட இந்தியர்கள் கொண்டாடும் முகமாக. இங்கே இந்தியர்கள் மட்டும் வரவில்லை, ஈழத்தமிழர்கள் பலர் குழுமி இருக்கிறார்கள். இந்த சமாந்திர நேரத்திலே பாருங்கள், ஈழத்தமிழர்கள் வந்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். கிஃப்ட் பாக்ஸுகளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். விலை கழிவுகளிலே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஸ்வீட் ஐட்டமும் வந்து ஒவ்வொரு ரகமாக இருக்குது. நீங்கள் சாம்பிள் கேட்டீங்கன்னா சாம்பிளும் தெரிவினும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படி வியாபாரம் சூடு பிடித்திருக்கிறது. வெடிப்பொருட்கள், அதாவது வந்து தீபாவளிக்கு நாங்கள் பூரிஸ் விடுறது, அந்த பூரிசுகள், வெடிப்பொருட்கள், வான வேடிக்கை பொருட்கள் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மலிவு விலையிலே போட்டிருக்கிறார்கள். குடும்பமாக வந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். ஒரு கண்கவர் வெளிப்புற விற்பனை நிலையமாக இது அமைத்திருக்கிறார்கள். 20ஆம் தேதி தீபாவளி அக்டோபர். ஆனால் இப்போதே காட்சிப்படுத்தப்பட்டு பல்வேறு வகையான வான வேடிக்கை பொருட்கள், ஸ்வீட் பொருட்கள், உணவுப் பொருட்கள், உணவு பண்டங்கள், கிஃப்ட் பாக்ஸுகள் என்றெல்லாம் கணக்கு அடுக்கி வச்சிருக்கிறோம். அதை பார்த்து முடிக்கிறதுக்கே கணக்கு நேரம். இதை பதிவு செய்ய வேணும் போல இருந்தது. இரண்டா வேறு யாக்களும் பார்க்கணும் என்று. ஆகவே இங்கே இருக்கிற இந்தியா டேஸ்ட் அதுக்குள்ள வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையானதை எடுக்கலாம். பாருங்கள், ஒவ்வொன்றும் ஆசையாக இருக்குது. அதாவது வேல்யூ அடிஷனாக சின்ன பொருள் தான், சின்ன விலை தான், அதை எப்படி பெறுமதி சேர்த்து எவ்வளவு அழகான பாக்ஸில் போட்டு அதை எவ்வளவு பெறுமதியாக விற்கணும்ன்றதை பாருங்கள். ஒவ்வொன்றும் சின்ன பாக்ஸுகள் பார்த்தா உடனே எடுக்கணும் போல இருக்கும். அப்படியாக அழகாக நேர்த்தியாக அந்த கிஃப்ட் பாக்ஸுகளை வந்து செய்திருக்கிறோம். கொண்டே அப்படியே மற்ற சொந்தக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டியதா. ஸோ இந்தியர்களுக்கு தெரியும் தீபாவளி, இலங்கையர்களுக்கு தெரியும் தீபாவளி, தமிழர்கள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையை நேர்த்தியாக கொண்டாடுவதற்காக இவர்கள் இவ்வளவு கிஃப்ட் பாக்ஸுகள், இனிப்பு பண்டங்களை வைத்திருக்கிறார்கள். இந்தியர்களாலும் வட இந்தியர்கள், தென்னிந்தியர்கள், ஈழத்தமிழர்களால் நிரம்பி வழிகிறது இந்த கடை. உங்களுக்கு நேரம் இருந்தால் வந்து பார்க்கவும்.
பார்த்துவிட்டு அங்கே ஏதாவது உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கி கொள்ளவும். அதுதான் இன்றைய விஷயம். நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த குளிர்காலத்திலேயும் இப்படி ஒரு விற்பனை நிலையம் தீபாவளிக்கு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதை பார்க்க சந்தோஷமாக இருந்தது. அதைவிட இன்னும் ஒரு விஷயம், வெளிப்புறமாக வந்தால் இந்த பாருங்கள், எங்களோட தேன்முறுக்கு என்று சொல்லப்படுகிற தேன்முறுக்கு கடை, அதை பொறித்து விற்பதற்காக வெளியிலே ஒரு இளைஞன் நிற்கின்றார். அவர் சாம்பிளுக்கு உங்களுக்கு தெரிவார். அந்த இனிப்பு பண்டத்தை சாப்பிட்டு பார்ப்பதற்காக தந்தார். சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ இந்தியா டேஸ்ட் மிகவும் இனிப்பாகவும் சுவையாகவும் சந்தோஷமாகவும் கவனிப்பு மிக்கதாகவும் இருந்தது. நேரம் இருந்தால் போய் பார்த்துவிட்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு பதிவுடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.